கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முதுமைமிகு நிலப்பிறப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே, பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்க்கை பார்த்தவளே, நின்னை யாம் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஓன்புகழ் சேர் தன் புலவர் தன்னை வணங்குகிறேன். தேனீக்கள் போல் சுறுசுறுப்பாய் இயங்கிக் கொண்டிருக்கும் மற்றும் நடுத்தர தொழில்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்நிறுவனங்களின் மூலம் 3,37,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. மதுரை சுங்கடி சேலைகள், மதுரை அப்பளம் ஆகியவற்றுக்கு பெயர் பெற்றது. நமக்கு இடர் வரும்போது நாமே தடை உடைக்க ஒன்று கூட வேண்டி இருக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2012ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது நமது தமிழ்நாடு அப்பளம் வடகம் மோர்வத்தல் தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நலசங்கம். சிறந்த தொடக்கம் வெற்றிக்கு அடிப்படை என்பது நம் முன்னோர் வாக்கு. அப்பளம் தயாரிப்பு தொழிலில் சோடா உப்பு எனப்படும் சோடியம் பைகார்பனேட் பயன்படுத்துவது குறித்து பெரும் பிரச்சனை எழுந்தது. நம் சங்கம் விரைந்து செயல்பட்டு இது தொடர்பாக போடப்பட்ட 100க்கும் மேற்பட்ட வழக்குகளையும் முறியடித்து வெற்றி கண்டது. தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கம், மடிஷியா, தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ், போம்டா ஆகிய சங்கங்களுடன் இணைந்து வலுவான அடித்தளம் இட்டு வெற்றி மேல் வெற்றி பெற்று வருகிறது. ஊர்கூடிதானே தேர் இழுத்தாக வேண்டும். 2017ஆம் ஆண்டு மே மாதத்தில் கல்லிடைக்குறிச்சி, திருச்சி, சேலம், காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் மற்றும் சென்னை அப்பள தயாரிப்பாளர்களை இணைத்தது மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள அப்பள சங்கங்களை ஒருங்கிணைப்பு செய்யும் முயற்சியும் எடுத்து வருகின்றது. விரைவில் அதற்கான இணைப்பு நிகழ்வும் நடைபெறும். உணவு பாதுகாப்புத்துறை கமிஷனரை சந்தித்து லேபிளுக்காக போடப்படுகின்ற வழக்குகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று எடுத்துரைத்தோம். அதன் விளைவாக லேபிள் மேலா அமைத்து லேபிள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டது. ஜிஎஸ்டி நம் தயாரிப்புகளுக்கும் வந்துவிடாமல் பாதுகாத்தது என ஒன்றா இரண்டா நம் சாதனைகள். ஒட்டுமொத்த சங்க செயல்பாடுகளுக்கு கிடைத்த வெற்றி மகுடங்கள். நம் சங்கம் தேசிய வங்கிக் கடன் மேளாவுக்கு ஏற்பாடு செய்தது. 100 கோடிக்கும் மேலாக நம்முடைய போர்ப்படை வீரர்களாக இருக்கும் சங்க உறுப்பினர்கள் தங்கள் குடிசை தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கு இது பேர் உதவியாய் இருந்தது. சோடா உப்புக்கு மாற்றுப் பொருளை பயன்படுத்தி நம்முடைய தயாரிப்புகள் தரம் குறையாமல் விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு அமைப்பான நிப்டம் அமைப்புடன் உடன்படிக்கை ஏற்படுத்தி இன்று வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம் தயாரிப்புகள் வெளிவருவதற்கு நம் சங்கம் தீர்வு கண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் அப்பள ஏற்றுமதி 100 கோடி ரூபாயாக இருந்த ஏற்றுமதியை நமது சங்கம் பொறுப்பேற்றதில் இருந்து தற்போது வரை 234 கோடி ரூபாய் என்ற அளவில் அப்பளம் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். விரைவில் 500 கோடி ரூபாய் அப்பள ஏற்றுமதி என்ற இலக்கை நோக்கி வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். தனியாத தாகம் கொண்ட நம் வெற்றி பயணம் தொடர வேண்டும். இலக்கினை குறிவைத்து நகர்வோம், வெற்றியை எளிதாக பெறுவோம். இதைத்தான் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்று சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றனர் நம் முன்னோர். நமது நாட்டின் முதுகெலும்பாக இருக்கின்ற விவசாயிகளை ஊக்கப்படுத்தி அவர்களுடைய விளைச்சலை 2 மடங்காக பெருக்கி அதை நாம் கொள்முதல் செய்வதற்கான வழிமுறைகளை உருவாக்கியே ஆக வேண்டும் என்று உறுதியெடுத்தோம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறது உலக புதுமறை. உலகத் தரத்தில் என்று வெறும் சொல்லால் வாய்ஜாலம் காட்டுவது நமது சங்கம் அல்ல, நமது சங்கத்தின் செயலால் நிறைவேற்றி காட்டுவது என்பதை மறவாதீர். அப்பளம் தயாரிப்பை உலக தரத்துக்கு மாற்றுவதற்காக IAC என்ற அமைப்பை ஏற்படுத்தி செக்ஷன் 8 கம்பெனியாக உருவாக்கப்பட்டு மானியம் கிடைப்பதற்காக மத்திய மாநில அரசு மூலமாக பல்வேறு முயற்சி எடுக்கப்பட்டு விரைவில் அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெறும் என்ற மகிழ்வான செய்தியை இத்தருணத்திலே பெருமையுடன் பகிர்ந்து கொள்கிறோம். 2020ஆம் ஆண்டு இலங்கை அரசின் ஆணைப்படி அப்பளம் இறக்குமதி தடைப்பட்டது. இதனால் நமது உறுப்பினர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளானார்கள். சோம்பிக் கிடந்தால் சிலந்தையும் நம்மை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் இமயமும் நமக்கு குடைபிடிக்கும் என்ற நம்பிக்கை வரிகளை நாள்தோறும் முணுமுணுப்பவர்கள் நாம் விட்டு விடுவோமா என்ன? இன்று வரை இலங்கை தொழில்துறை அமைச்சர்களிடமும் அதிகாரிகளிடமும் மத்திய வெளியுறவு அமைச்சர் மற்றும் மத்திய அரசு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். விரைவில் நல்ல செய்தி நம்மை நாடி வரும். அப்பளம், வடகம், மோர்வத்தல் இதற்கான தனித்தனியாக HSN கோடு பெறப்பட்டு அவற்றை வரியில்லாத பொருளாக மாற்றுவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும். நமது உறுப்பினர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை சர்வதேச அளவிற்கு தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற புதுமை எண்ணம் பிறந்தது. எண்ணத்தை எழுத்தாக்கி எழுத்தை செயலாக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்ற நன்னூல் இலக்கணத்திற்கு அடையாளமாய் விளங்கி வருகிறது நம் சங்கம். கொரோனா காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட அப்பளம், வடகம், மோர்வத்தல் சங்க உறுப்பினர்களின் தொழில் நிறுவனங்கள் பேங்க் மூலமாக பெறப்பட்ட கடனுக்கு கூட்டு வட்டி மற்றும் அபராத வட்டியை தள்ளுபடி செய்வதற்காக தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றோம். மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி உண்ணாவிரதம் மேற்கொண்டது. வணிக வரி அதிகாரி நமது உறுப்பினர்களின் கம்பெனிகளில் பணம் பறிக்க முயன்ற போலி நபர்களை அடையாளம் கண்டு விரைந்து செயல்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்து அவர்கள் கைது செய்யப்பட்டது பெருமைக்குரியது. கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு நம் தொழில்துறை நோக்கி வருவதற்கு பயிற்சி அளித்தது. நமது சங்கம் விவசாயத்துக்காக போராட்டம் நடத்துவது, விவசாயிகளிடம் ஒப்பந்தம் பெறுவது, விவசாய நிலங்களை ஒருநிலைப்படுத்துவது ஆகிய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. விரைவில் விவசாயிகளுடன் ஒப்பந்தம் போடப்படும். தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் மாண்புமிகு திரு சக்கரபாணி அவர்களையும், தமிழ்நாடு வேளாண் மற்றும் விற்பனை வரித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு MRK பன்னீர்செல்வம்,
வேளாண் செயலாளர் திரு நடராஜன் IAS அவர்கள் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் நிர்வாக இயக்குநர் திரு அண்ணாதுரை IAS அவர்களையும் சந்தித்து அப்பளத்தின் மூலப்பொருளான உளுந்தம்பருப்பு மானிய விலையில் பெறுவதற்கான 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு நமது சங்கத்தை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து கௌரவப்படுத்தியது தமிழக அரசு. உறுப்பினர்களின் நலனுக்காக நமது சங்கத்தின் சேவை மையம் தொடங்கப்பட்டு அதன் மூலம் அனைத்து வகையான லைசன்ஸ் எடுத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ஒரு சிறப்பான நிகழ்வு நடந்தது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையும், மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களையும், மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களையும், மாண்புமிகு திரு அமித்ஷா அவர்களையும் தலைவர் சந்தித்து உளுந்தம்பருப்பு மானிய விலையில் கொடுக்க வேண்டும் என்றும், கிளஸ்டர் போன்ற வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும், NABL தர சான்று பெற்ற ஆய்வகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கைகள் மனுவாக கொடுக்கப்பட்டது. இது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. மத்திய பிரதேச மாண்புமிகு முதலமைச்சர் மோகன் யாதவ் அவர்களை நேரடியாக சந்தித்து உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மத்திய பிரதேசத்தில் நடைபெற இருக்கிறது, அதற்கு அழைப்பும் விடுத்தார் என்பது வாழ்நாளில் நமது சங்கத்தில் மறக்க முடியாத பதிவு. வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற உலக பொதுமறையின் உன்னத வரிகளின் நம்பிக்கை கொண்டு நடந்து போகும் பாதையெல்லாம் வெற்றியின் தரம் பதித்து செல்கிறது நம் சங்கம்.